நினைவுக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலமாக்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுடைய அளப்பெரும் அருள்தான் நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். உலகத்தில் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய அந்த வல்லநாயன் அல்லாஹ், அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், அவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அவனால் கபூல் செய்யப்பட்ட மார்க்கம் இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான். وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. யார் இஸ்லாம் அல்லாத வேற ஒரு மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரோ, அல்லாஹ் சொல்கிறான், فَلَن يُقْبَلَ مِنْهُ. அவரிடம் இருந்து அந்த மார்க்கம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. கியாமத்துடைய நாளை அவர் கைசேதமடைவார், நஷ்டமடைவார் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஆகையால் முஸ்லிம்களாகிய நாம் நமக்குரிய கண்ணியம், நமக்குரிய மதிப்பு, மரியாதை எல்லாமே இந்த மார்க்கத்தை எடுத்து நடப்பதில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். வேற எதிலும் கிடையாது. நம்முடைய பணத்தாலோ நம்முடைய பலத்தாலோ பதவியாலோ நமக்கு மதிப்பை அல்லாஹ் தரவில்லை. இந்த இஸ்லாம் என்ற புனித ஒரு மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டதால் தான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், மறுமையிலும் கண்ணியப்படுத்துவார். ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். உலகமே, உலக வல்லரசுகளே உமர் என்ற பெயரை கேட்டால் பயந்து நடுங்கக்கூடிய காலம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை சொன்னால் அந்த காலத்து வல்லரசு இத்தாலி, அந்த காலத்து வல்லரசு ஈரான் எல்லாமே நடுங்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான விசாலமான ஆட்சி, 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டரை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாற்றிய ஒரே தலைவர். எந்த ஒரு யுத்தத்துக்கும் தன்னுடைய வரலாற்றிலே, ஆட்சி வரலாற்றில் எந்த ஒரு யுத்தத்துக்கும் செல்லாமலே, யுத்த களத்துக்கு இறங்காமலே முழு உலக மக்களையும் கவர்ந்த ஒரு தலைவர். சகோதரர்களே, பலஸ்தீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சியில் பலஸ்தீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்த காலத்தில் முஸ்லிம்களின் கரத்தில் கிடைக்கவில்லை. அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய ஆட்சியில் பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு சொந்தமாக ஆகவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய ஆட்சியில் தான் அல்லாஹ் பலஸ்தீனை முஸ்லிம்களுடைய காலடியில் கொண்டு வந்து கூட்டினான். சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு உடைய தலைமையில் படையை அனுப்பி வைக்கிறார்கள் பலஸ்தீனுக்கு. பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பாதிரிகள், அந்த நேரம் கிறிஸ்தவர்களுடைய கையில் தான் பலஸ்தீன் இருந்தது, ஜெருசலம் இருந்தது. சொன்னார்கள், யுத்தம் எல்லாம் வேண்டாம், நாம் பலஸ்தீனை, ஜெருசலத்தை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை உங்களுடைய கையில் ஒப்படைத்து விடுகிறோம். ஆனால் ஒரு நிபந்தனை, உங்களுடைய ஜனாதிபதியை வர சொல்லுங்கள். உங்களோட ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் வந்தால் நாம் அவருடைய கரத்தில் இந்த அக்ஸாவுடைய திறப்பை தருவதற்கு தயார். உடனே அபூ உபைதா கடிதம் எழுதுகிறார், கலீஃபா ஜனாதிபதி வந்தால் யுத்தம் இல்லாமலேயே திறப்பை தந்து விடுகிறார்களாம். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதன் முறையாக ஆட்சி பீடத்தில் இருந்து வெளிநாட்டுக்கு புறப்படுகிறார்கள். ஒரே ஒரு கழுதை பக்கத்தில் தன்னுடைய அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, யார் பெரிய ஹலீஃபா, பெரிய ஆட்சியாளர், 1000 குதிரைகள், 1000 கழுதைகள், 1000 ஒட்டகங்கள், 1000 யானைகள், இப்படியெல்லாம் பெரும் படை திரட்டி கொண்டு
கம்பீரமாக தாம்பீகமாக தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கவில்லை. ஒரே ஒரு கழுதை, அதுல கொஞ்ச நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்காருவாங்க, கொஞ்ச நேரம் சாலிம் உட்காருவார். இப்படித்தான் அவங்க பிரயாணம் போகுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உன்னுடைய டேர்ன் வரும்போது நீ உட்கார்ந்து வா, நான் நடந்து வர்றேன். என்னுடைய டேர்ன் வரும்போது நான் உட்கார்ந்து வர்றேன், நீ நடந்து வா. அப்படியே போய்கிட்டு இருக்கு பயணம். எங்க இருந்து? மக்கால, மதீனால இருந்து ஜெருசலம் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர், 2000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் அப்படியே போறான். இப்ப பலஸ்தீன் கிட்டவாகுது, ஜெருசலம் கிட்டவாகுது, ஆட்சி பீடம் வரப்போகுது, துறப்பை எடுக்க வேண்டிய இடம் கிடைக்க போகுது. இப்ப அடிமை சொன்னார் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா ஜனாதிபதி, இப்பொழுது என்னுடைய டேர்ன். நான் கழுதையில உட்கார்ந்து வர வேண்டிய டேர்ன் இது. ஆனா நான் என்னுடைய டேர்ன உங்களுக்கு விட்டு தர்றேன், உங்களுக்கு விட்டு தர்றேன். நீங்க கழுதையில வாங்க, நான் நடந்து வர்றேன். ஏன்னா மக்கள் பார்ப்பாங்க, என்னடா கலீஃபா நடந்து வர்றாரு, அடிமை வாகனத்துல வர்றான், அது அவ்வளவு நல்லா இருக்காது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உன்னுடைய டேர்னா மரியாதையா நீ கழுதையில வா, நீ விட்டு தர வேண்டிய அவசியம் எல்லாம் இங்க கிடையாது. ஜனாதிபதி, ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி இதெல்லாம் இங்க தேவையில்ல. உனக்குரிய உரிமையை நீ எடுத்துக்க, உன் உரிமை எனக்கு தேவையில்லை. அதுக்கு அங்கால எதுவும் பேச முடியல. அவர் வர்றார். இப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, கலீஃபா நடந்து வர்றாரு, அடிமை வாகனத்துல வர்றாரு. கலீஃபா உடைய ஆடை உடுப்பு என்ன, சில ஜனாதிபதிக்கு உடுக்கிற மாதிரி 15 லட்சம் 30 லட்சம் எல்லாம் கோட் போடல சகோதரர்களே. ஒட்டு போடப்பட்ட ஆடை, ஒட்டு போடப்பட்ட ஆடை கிழிந்து நாமளே அப்படி உடுக்கிறது கிடையாது. நம்மள ஒரு சர்வசாதாரண மனுஷன் கூட, ஒரு வறுமையான ஏழை கூட இந்த காலத்துல கிழிந்து ஒட்டு போட்ட ஆடை உடுப்பதை நாங்கள் கண்டது கிடையாது. ஆனா கலீஃபா ஜனாதிபதி ஆடையில 12 ஓட்டை, 12 ஓட்டையிலையும் 12 பெச்சடிச்சிருக்கு. அப்படியே வர்றான். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், ஜெருசலத்துல, பலஸ்தீன்ல, இந்த பைத்துல் மக்திஸ்ல எல்லா பாதிரிமார்களும் உங்களிடம் திறப்பை தருவதற்காக தயாராக இருக்கிறார்கள், உங்களை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உடுப்பை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ் அவ்வளவு நல்லா இல்லையே, ஒரு கலீஃபாவுடைய ட்ரெஸ் மாதிரி இல்லையே, மாத்திக்கிட்டா நல்லா இருக்குமே. நாம என்ன, ஏன் உடுப்ப தரவா, ஏன் ட்ரெஸ் தரவா, நீங்க உங்க ட்ரெஸ் தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முறைச்சி பார்த்துட்டு சொன்னாங்க, அபூ உபைதா, இதை நீ இல்லாமல் வேற யாராவது சொல்லி இருந்தால் வாழ்க்கையில மறக்க முடியாத தண்டனை நான் தந்திருப்பேன். இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸ்ஸன அல்லாஹு பில் இஸ்லாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வசனம் முழு உலக முஸ்லிம்களும் தங்கத்தால் எழுதி தன்னுடைய நெற்றியில் வைத்து பாதுகாக்க வேண்டிய வசனம் அது. முஸ்லிம் எங்கெங்கேயோ கண்ணியத்தை தேடுறான், எங்கெங்கேயோ மதிப்பை தேடுறான், எங்கெங்கேயோ மரியாதையை தேடுறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ உபைதா, நாங்கெல்லாம் கேவலமான மக்களாக இருந்தோம். முஸ்லிம் ஆண்களே, முஸ்லிம் பெண்களே, இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். யாருக்கு இஸ்லாம் இல்லையோ அவருக்கு எந்த கண்ணியமும் கிடையாது. நாம் எல்லாம் கேவலமானவர்களாக இருந்தோம். இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமாக தான் எங்களை கண்ணியப்படுத்தினார். அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை தந்தது இந்த இஸ்லாத்தின் மூலம். அபூ உபைதா, அபூ உபைதா, நன்றாக விளங்கிக் கொள். எப்பொழுது முஸ்லிம்கள் அல்லாஹ் எந்த இஸ்லாத்தின் மூலமாக கண்ணியப்படுத்தினானோ அந்த இஸ்லாத்தை தூக்கி வீசிவிட்டு வேற வேற விடயங்கள் மூலமாக கண்ணியத்தை தேட ஆரம்பிப்பார்களோ அதெல்லாம் அல்லாஹ் முஸ்லிம்களை கேவலப்படுத்த ஆரம்பிப்பார். கேவலப்படுறாங்களா இல்லையா? எங்க பார்த்தாலும் அடி, எங்க பார்த்தாலும் தாக்குதல், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் கலவரம். ஏன்? முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்துடைய பெருமதி இல்லாமல் போய்விட்டது. முஸ்லிம்களே இஸ்லாத்தை எடுத்து நடக்க தகுதி இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். ஆகையால் கண்ணியமானவர்களே, நம்முடைய கண்ணியம், மதிப்பு எல்லாம் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தில் வைத்திருக்கிறார்.
ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அல்லாஹ் இந்த இஸ்லாத்தின் மூலமாக தான் எல்லா கட்டங்களிலும் நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். பெண்களே, உங்களுக்கான விசேட அமர்வு இது. சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு நபியாக வருவதற்கு முன்னால், குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால் பெண்களுடைய நிலை இந்த உலகத்தில் எவ்வாறு இருந்தது? பெண்களுக்கு ஒரு மதிப்பு இருந்ததா? மரியாதை இருந்ததா? பெண்களை ஜாகிலியா காலத்தில் வியாபார பொருட்களை விட கேவலமாக நடத்தினார்கள். மாத காலங்கள்ல பெண்களை வீட்டுக்குள்ள கூட இருக்க மாட்டானா, வெளியில தள்ளிடுவானா. வேறையா ஒரு ரூமை வச்சு, இந்தா இது லுக்கு கடை, வீட்டு பக்கமெல்லாம் வராத. கணவன் செத்துட்டானா நீ வாழவே தகுதி இல்லை. ஜாகிலியா காலம். யாருடைய கணவன் செத்துருவாரோ, மௌத்தாயிருவாரோ, நீ வாழ்வதற்கே தகுதி கிடையாது. நீ எல்லாம் வாழ தகுதி இல்லை, நீ செத்து போயிரு. பொம்பளை புள்ள பிறந்தா அல்லாஹு அக்பர். அந்த எங்கமோ ஒரு ஊர்ல இருக்குல்ல, இப்பயும் அந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளுவாங்க. இப்ப கொள்றானுங்களோ இல்லையோ தெரியல. கள்ளிப்பால் கொடுக்கறது, கொள்றது ஜாகிலியா காலம். அதெல்லாம் இல்ல. கள்ளிப்பால் கொடுக்கறதும் இல்ல, ஒரு பாலும் கொடுக்கறது இல்ல. உயிரோட குழி தோண்டி புதைக்க வேண்டியது. நான் சொல்றது இல்ல, அல்லாஹ் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், فَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى. அல்லாஹ் சொல்றான், ஜாகிலியா காலத்தில் யாராவது ஒரு தகப்பனுக்கு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை அல்ல பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டால், அல்லாஹ் சொல்றான், பெண் குழந்தை பிறப்பது நன்மாராயம். நன்மாராயம். இந்த நன்மாராயம் அவனுக்கு சொல்லப்பட்டால், அந்த தகப்பன் இருக்காரே, கோவத்தால அந்த தகப்பனுடைய முகம் கருப்பாக மாறிவிடும். அல்லாஹ் சொல்றேன். இப்ப உள்ள வாப்பாமாரு ஆம்பளை பிள்ளைகளை விட பெண் குழந்தைகளோட இரக்கமா இருக்கிறான். இப்ப உள்ள வாப்பாமாரோட ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் இரக்கமா இருக்கிறாங்க. ஏன்? அந்த பெண்ணோட அவ்வளவு மஹப்பத் எங்கிருந்து வந்தது? பெண்கள் விளங்க வேண்டும். இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் போட்ட மஹப்பத். உங்களை ஒரு படைப்பாகவே அவன் மதிக்கல, உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்கல. நீங்க உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்ல, இப்படித்தான் வச்சிருந்தான். உங்களுக்கு கண்ணியத்தை தந்தது இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை ஒரு நாளும் கேவலப்படுத்திடாது. அந்த இஸ்லாத்துடைய சட்டங்களை ஒரு நாளும் மதிக்காமல் மிதித்து விடாதீர்கள். அந்த இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை தலைக்கு மேல் வைத்து தாங்குங்கள். உங்களுக்கு உலகத்துல வாழும் தகுதியை தந்ததே இஸ்லாம் தான். அதை கல்வில் ஆழமாக பதிய வையுங்கள். பெண்களே, அல்லாஹ் சொல்றான், பொம்பளை புள்ள கிடைச்சிருக்கா, அப்படியே முகமெல்லாம் கருப்பா மாறி கோபத்தால துடிப்பானா, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான், சமூகத்துக்கு தலை காட்ட மாட்டானா. பொம்பளை புள்ள கிடைச்சிருக்கு, கேவலம் எனக்கு உண்டாயிட்டு. பொம்பளை புள்ள பிறந்த வாப்பா தலை காட்ட மாட்டாராம் சமூகத்துல, வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாரு. யோசிப்பானா, கேவலத்தோட இந்த புள்ளைய நான் வளர்க்கிறதா, அல்லது இந்த புள்ளைய உயிரோடு குழி தோண்டி புதைப்பதா? புனிதமான ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் உங்களுக்கு தெரியும். நாம இந்தியால செஞ்சி கோட்டையில ஹரத்துல தொழும் நன்மையை எடுக்க வேண்டும் என்றார். ஹரத்துல 2 ரக்காத் தொழுகிற நன்மை நமக்கு இந்தியால கிடைக்கணும்னா நாங்க 1 லட்சம் ரக்காத் இங்க தொழுவோம். இங்க 1 லட்சம் ரக்காத்து நாங்க தொழுதாதான் அங்க 2 ரக்காத் தொழுகிற நன்மை கிடைக்கும். செஞ்சியில சென்னையில ஒரு மரத்துடைய இலையை வெட்டினா பாவம் கிடைக்குமா? கிடைக்க. செஞ்சியில ஒரு புல்ல நாங்க வெட்டினா பாவம் கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு மரத்தை வெட்டினா பாவம் கிடைக்குமா? கிடைக்காது. செஞ்சியில இருந்து மண் எடுத்துட்டு சென்னைக்கு போனா அல்லது விழுப்புரத்துக்கு போனா பாவம் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் சகோதரர்களே, ஹரம் எந்த அளவுக்கு புனிதம் என்றால், ஹரத்துடைய எல்லையிலிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு செல்ல தேவையில்லை. ஹரத்துடைய எல்லைக்கு வெளியே கொண்டு செல்வது கூட அல்லாஹ் தடை செய்தது.
மண்ணை கூட கொண்டு வர முடியாது, ஒரு இலைய கூட வெட்ட முடியாது, ஒரு புல்ல கூட பிக்க முடியாது, ஒரு புறாவை கூட அதட்ட முடியாது, வேட்டையாட முடியாது. எப்படி 1,00,000 நன்மையோ ஒரு மடங்கு, ஒரு நன்மைக்கு ஒரு மடங்கு 1,00,000 மடங்கோ, அதே போல பாவமும் பல மடங்கா கிடைக்கும். அப்படியான புனிதமான ஹரத்துல சகோதரர்களே, அந்த ஜாஹிலியா காலத்துல என்ன செஞ்சான் தெரியுமா? நான் ஹரத்தை சுத்தி 4-5 ஊர் இருக்குது. ஹரத்தை சுத்தி முதலாவது பிஸ்பலா, ஸ்ரீலங்கா இந்தியால இருந்தெல்லாம் போனா அங்கதான் தங்குவா. ரெண்டாவது அஜியாது, அங்கால கஸ்ஸா, அங்கால சுபைக்கான்னு ஒரு ஊர் இருக்கு. 84ஆம் நம்பர் கேட், 84ஆம் நம்பர் கேட்டுக்கு பக்கத்துல அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். அல்லாஹு அலம். அந்த இடம்தான் ஜாஹிலியா காலத்தில் பெண் குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைத்த இடம். எங்க? இந்தியால அல்ல, இலங்கையில அல்ல, ஹரம் ஷரீப். பிறந்தாச்சா சில ரிவாயத்துல வருது, பிறந்து அந்த அம்மா மறைச்சி வளைச்சி மறைச்சி வச்சு வச்சு அந்த குழந்தை பெரியாள் ஆனதுக்கு பின்னால தகப்பனுக்கு இறக்கம் வருன்னு சொன்னாவா, தகப்பன் என்ன செஞ்சானா கொண்டு போய் பெரிய புள்ளையை புதைச்சிட்டான். எந்த அளவுக்குண்டா, மண்ணை தோண்டி புதைக்கும் போது தகப்பனுடைய தாடியில் பட்ட மண்ணை அந்த பெண் குழந்தை தட்டி விடுகிறாள். அதையும் கூட பொருட்படுத்தாமல் குழந்தையை குழி தோண்டி புதைத்தார். அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க பொம்பளையில, அவ்வளோ நாசமான படைப்பாக கருதினார்கள். உலகத்துல வாழையே தகுதி இல்லைண்டா. குர்ஆன் வந்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்தார்கள், இஸ்லாம் வளர்ந்தது. பெண்களுக்குரிய கண்ணியம், பெண்களுக்குரிய மேன்மை, பெண்களுக்குரிய உரிமை, பெண்களுக்குரிய கடமை ஒவ்வொன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் என்ற குலத்தை உயர்த்த ஆரம்பித்தார். பெண்களுடைய தரத்தை உயர்த்த ஆரம்பித்தார்கள். பெண்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் அல்ல. குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான், வஇதல் மௌஊதது சுயிலத், வஇதல் மௌஊதது சுயிலத். உயிரோடு குழி தோண்டி புதைக்கப்பட்ட எல்லா பெண் குழந்தைகளையும் எழுப்பி நிப்பாட்டி அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் கேட்பானாம், பிஐதம் பின் குதிலத். என்ன பாவம் செஞ்சதுக்காக உன்னை கொலை செஞ்சான்? அல்லாஹ் இறக்கினான். சகோதரர்களே, முதலாவதாக அல்லாஹ் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் ஒரு ஆணுக்கு நசீபாக்கவில்லை. அல்லாஹ் முதலாக இந்த உலகத்தில் இஸ்லாத்தை கபூல் செய்யும் பாக்கியத்தை ஒரு பெண்ணுக்கு தான் அல்லாஹ். யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாக இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு ஆணுக்கு கொடுக்கவில்லை, சுமையா என்ற ஒரு பெண்ணுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தார். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துர் ரிஜால், ஆண்கள் என்பதாக ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கவில்லை. ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் 3வது பெரிய சூறாவாக சூரத்துன் நிசா, பெண்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அற்புதமான ஒரு நபி. அற்புதம். எந்த ஒரு ஆணுடைய துணையும் இல்லாமல், எந்த ஒரு ஆணுடைய தீண்டுதலும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய குன் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் படைத்த ஒரு மனிதர். லேசானவர் அல்ல, லேசானவர் அல்ல. அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறவி குருடர் மீது தன்னுடைய கையை வைத்தால் அவனுக்கு பார்வை வந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தோல் நோய் உள்ளவர்கள், தொழுநோய் உள்ளவர்கள், குஷ்டரோகம் உள்ளவர்கள், எங்க பார்த்தாலும் டெர்மடாலஜிஸ்ட், அதா இதா, உடம்பெல்லாம் அரிப்பு சொறி. சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு டெர்மடாலஜிஸ்ட் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தோல் நோய் உள்ளவர்களுடைய உடம்பின் மீது தன்னுடைய கையால் தடவினால் அல்லாஹ் உடனடியாக அந்த நோயை இல்லாமல் ஆக்கிவிடும். இதெல்லாம் குர்ஆன். வயுபரியுல் அக்மஹ வல் அப்ரஸ. 3வது அற்புதம் என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம்
வயுஹில் மௌதா பிஇذنில்லாஹ். ஒரு ஜனாசாவை பார்த்து எலும்பு ஜனாசாவுக்கு உயிர் வந்து எழுப்பி நிக்குமா? இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பேசுவதற்கு அல்லாஹ் 2 பெண்களுடைய வரலாறை அல்லாஹ் பேச. முதலாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய், இரண்டாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாட்டி உம்மம்மா. நம்ம ஊர்ல உம்மம்மான்னு சொல்லுவாங்க, இங்க என்ன சொல்றாங்களோ தெரியல, பாட்டிம்பாங்களே. அம்மாவுடைய அம்மாவை நம்ம ஊர்ல உம்மம்மான்னு சொல்லுவாங்க. அப்பாவுடைய அப்பா இருக்காரு, அவரை தான் நம்ம ஊர்ல அப்பாண்டுவாங்க. வாப்பாவுடைய வாப்பா இருக்காரு, அவருக்கு தான் அப்பா, அப்பாக்கு வாப்பாண்டுவாங்க. அதனால குழம்பிக்கலாதீங்க, சந்தேகம்னா கேட்டுக்கல. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாட்டி உம்மம்மா, இலங்கை பாசையும் கொஞ்சம் நீங்க படிச்சுக்கல தானே வேணும், அப்பதான் அங்க வந்த உதவியா இருக்கும். பாட்டி என்ன செஞ்சாங்களாம், தன்னுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது உலகத்துல உள்ள எல்லா பெண்களுக்கும் முன்னுதாரணம். குழந்தை வயிற்றுல இருக்கும் போது ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தான் கற்பிணியாக இருக்கும் பொழுது ஒரு பெண் என்ன நியத்து வைக்க வேண்டும், அல்லாஹ் படிச்சு தர்றான் குர்ஆன்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மம்மா யார்? ஹன்னா, இம்ரானுடைய மனைவி. கற்பிணியாக இருக்கும் பொழுது செய்த துஆவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். குழந்தை ஆம்பளை புள்ளனாலே யோசிக்கிறது, என் புள்ள பிறந்தா அவன் பெரியாளாய் நல்ல பணம் காசெல்லாம் சம்பாதிச்சு நான் மகாராணி மாதிரி காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து சாப்பிடணும். இது அதிகமானவங்கட ஆசை. பரவாயில்லை. ஆனா சகோதரர்களே, குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது உங்கள் மனைவிமாருக்கு கற்றுக் கொடுங்கள். பெண்களை விளங்கிக் கொள்ளுங்கள், எப்படி நியத்து வைக்க வேண்டும். என்னுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தையை நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நான் அர்ப்பணிப்பேன். அல்லாஹ் உங்களோட பரம்பரையை வீணாக்க மாட்டான். அல்லாஹ் உங்களோட பரம்பரையை தழைத்து ஓங்க செய்வான். அந்த தாய் சொல்றா, இஸ் காலத் இம்ராத்து இம்ரான் ரப்பி யா அல்லாஹ் இன்னி நான் நதர்து லக உனக்காக நேர்ச்சை செய்து விட்டேன். மா ஃபீ பத்னி முஹர்ரரா, என் குழந்தை, என் வயிற்றில் இருக்கக்கூடிய புள்ள, ஆம்பளை புள்ள இன்ஷா அல்லாஹ் பிறந்தா யா அல்லாஹ் அந்த ஆம்பளை குழந்தைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நான் வக்ஃப் பண்ண போறேன். இம்ரான் வாழ்ந்தது எங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது எங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் குடும்பம் இம்ரானுடைய பரம்பரை வாழ்ந்தது எங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவ்வளவு பேரும் வாழ்ந்தது பலஸ்தீன். மக்காவுக்கு வராத நபிமார் இருக்கிறான், மதீனாவுல காலடி வைக்காத நபிமார் இருக்கிறான், பலஸ்தீன்ல காலடி வைக்காத ஒரு நபி இந்த உலகத்தில் கிடையாது. அதைத்தான் ரத்த பூமியா மாத்திட்டு இருக்கிறான். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக விடிவு காலத்தை உண்டாக்குவான். நமக்கு அவசரம், எப்படா எப்படா எப்படா. அல்லாஹ் ஒரு நாள் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரும் ஒரு காலம் உம்ரானு பைத்துல் மக்திஸ், பலஸ்தீன் ஜெருசலம் செழிப்பான பூமியாக மாறும். முழு உலக முஸ்லிம்களும் தங்களுடைய ஊர்களை எல்லாம் விட்டுவிட்டு பலஸ்தீனில் போய் குடியேற ஆரம்பிப்பார். இன்னைக்கு பலஸ்தீனுக்கு போறனாலே பயப்படுறான், யாரும் போக மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஹாக்கிம்ல இப்னு ஹவாலாவை பார்த்து சொன்னார்கள், இப்னு ஹவாலா, இப்னு ஹவாலா, ஒரு நாள் வரும் அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மத்திய அரசாக, சென்ட்ரல் கவர்மெண்டாக பலஸ்தீனத்தை அல்லாஹ் மாத்தும். இந்த சவுதி, இந்த கட்டாரு எல்லாம் எல்லாம் போயிடும். வருங்காலத்து இஸ்லாமிய பேரரசு, இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாமிய குடியரசு பலஸ்தீன் உள்ளத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆயாத்தோடு இருந்தா பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது நடக்கும். சகோதரர்களே, அந்த பலஸ்தீன் மண்ணில இருந்து, அந்த ஜெருசலத்துல இருந்து, அக்ஸாவுடைய எல்லையில இருந்து அந்த தாய் துஆ செய்றா, யா அல்லாஹ் என் குழந்தைய இந்த புனிதமான முதலாவது கிப்லாவாகிய பைத்துல் மக்திஸுக்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஹிதுமத்துக்காக நான் நேர்ந்து வச்சிட்டேன். யா அல்லாஹ் அவர் தீனுடைய பணி செய்யட்டும். தாய் நல்ல நியத்து வச்சா
அல்லாஹ் நாட்டம் எப்படி தெரியுமா? ஆண் குழந்தை அல்ல, பெண் குழந்தை. இவன் நினைச்சா எனக்கு கிடைக்க போறது பெண் குழந்தை அல்ல, ஆண் குழந்தை. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் உனக்கு கிடைக்கிறது ஆண் குழந்தை அல்ல, பெண் குழந்தை. இப்ப புள்ள பிறந்துருச்சு. பிறந்தத்தோட பார்த்தா பெண் குழந்தை. என்ன பண்றது? பெண் குழந்தை அதெல்லாம் சரி வராது, விட்டுட்டு வேலையை பார்ப்போம். அப்படி இல்லை. فلما وضعتها قالت ربي إني وضعتها أنثى. யா அல்லாஹ், பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது, பரவாயில்ல. பொம்பளை புள்ளையா இருந்தாலும் வெச்ச நேர்ச்சையை நான் நிவர்த்தி செய்வேன். கொண்டு போயிட்டு புள்ளைய மஸ்ஜிதுல் அக்ஸால வச்சுட்டான். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வைக்கப்பட்ட பெண் குழந்தை முதலாவது என்ன செஞ்சா, அந்த பெண் குழந்தை பிறந்தவுடன் மரியம் அழகான பேர் வைத்தாள். தாயுடைய கடமை அல்லாஹ் சொல்லிட்டாராம். புள்ள பெக்கிறது, வளர்க்கிறது, படிப்பை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க. சில பெண்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எப்படி தெரியுமா? நாங்க துணி துவைக்கிற மெஷின், சோறாக்குற ரைஸ் குக்கரு, குழந்தை வளர்க்கிற ஆயா, இப்படித்தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தாய் என்பது ஒரு தசாப்தத்தை உருவாக்கக்கூடியவர். நமக்கு முன்னால் வாழ்ந்த இஸ்லாமிய தாய்மார்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவில்லை, ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கியவர். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மம்மா பாருங்க எப்படி விரந்தத்தோட சொன்னா, மரியம், நான் பேர் வைக்கிறேன் மரியம். அழகான பெயர். 1500 2000 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்த அந்த பெயர் இஹ்லாஸோட வச்சதால இன்னைக்கும் வருதா இல்லையா? இன்னைக்கும் சேலத்துல இருக்கிறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டுல இருக்கிறாங்களா இல்லையா? விழுப்புரத்துல இருக்கிறாங்களா இல்லையா? செஞ்சியில இருக்கிறாங்களா இல்லையா? முழு உலகத்திலையும் மரியம் இருக்கிறாங்க. முதலாவது அழகான பெயர் என்ன பெயர்? மரியம். இரண்டாவது குழந்தைக்காக துஆ செய்தார். யா அல்லாஹ், உனக்காக கஷ்டப்பட்டு நேர்ந்து வச்சு பெற்றெடுத்த புள்ள, இந்த புள்ளையையும் இந்த புள்ளையுடைய பரம்பரையையும் நீ ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக. தீனோட வாழ்ந்தார், நல்ல நீயத்தில் குழந்தை பெற்றார், அழகான பெயர் வைத்தார், குழந்தைக்கு ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு கொடுத்தார், அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டினார், கொண்டு போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் விட்டார். அல்லாஹ் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு நியமித்தவர் யார் தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட உயர்ந்த நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது முதிர்ந்த நபி. முடியெல்லாம் வெள்ளையாயிருச்சு, மனைவி மலடாக மாறிவிட்டால், குழந்தை பெற்றுக்கொள்ற பாக்கியமே கிடையாது, ரொம்ப வயசு. சரி, இந்த பிள்ளையாவது வளர்த்துக்குவோமே அப்படின்னு வந்தான். இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்படுத்தாங்க. அவர்கள் தான் பொறுப்படுத்தார்கள், அவர்கள் தான் வளர்த்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தது எங்க தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மூளையில அல்ல, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மெஹராபுல. மெஹராபு பள்ளிவாசலுடைய பிரதம பகுதி. அந்த மெஹராபுல தான், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மெஹராபுல தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வர்றாங்க. வளர்ந்து வந்து இப்ப ஒரு கன்னியாக, குமரியாக மாறிட்டாங்க. பாருங்க அந்த தாயுடைய துஆ எப்படி வேலை செய்து. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. ஒரு நாள் வர்றார். குல்லமா தഖல அலைஹா ஜக்கரியா மிஹ்ராப் வஜத இன்தஹா ரிஸ்கா. வந்து பார்க்கிறார், மரியம் அலைஹிஸ்ஸலாம் பழங்களை வைத்துக் கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். என்ன பழம்? என்ன பழம்? சீசன்லயே இல்லாத பழம், பலஸ்தீன்லயே கிடைக்காத பழம். உதாரணமா ஸ்ரீலங்கால தூரி என்ன ஒரு பழம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கோ தெரியல. தூரி என்ன ஒரு கலீல் அஹ்மத் மௌலானா கீரனூரி சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கா வந்தா தூரியங்கா தின்னாம போகப்படாது. அது ஸ்ரீலங்கால ரொம்ப ஃபேமஸ். அங்க இருக்குது, மலேசியால இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ தூரியங்காக இப்ப ஒரு பொம்புல உதாரணமா வச்சு சாப்பிட்டு இருக்கா. எங்க? செஞ்சியில.
எம்ஜிஆர் நகர்ல சாப்பிட்டு இருக்கா. மத்த பொம்பளைங்க எல்லாம் கேட்பாங்களா இல்லையா, எங்காலம்மா உனக்கு மட்டும் தூரியங்கா, செஞ்சியில தூரியங்காவே கிடையாது கேட்பாங்களா இல்லையா? இப்ப கேட்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இது என்னது, சீசன்ல இல்லாத பலஸ்தீன்ல கிடைக்காத பழங்களை நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், அன்னால கிஹாதா, மரியமே உனக்கு இதை யார் தந்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, قالت هو من عند الله, அல்லாஹ் வானத்திலிருந்து டைரக்டா இறக்கி தந்தான். சீசன்ல இல்லாத பழத்தை யார் கொடுத்திருக்கான்? அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸால இறக்கி இருக்கான். சொன்னாங்க இன்னொரு வார்த்தை, இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு பிகைரி ஹிசாப், நினையாத புறத்தால் கணக்கில்லாமல் அள்ளி கொடுப்பான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார், சீசன்ல இல்லாத பழங்களை மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு சக்தி இருந்தா இந்த கிழவனுக்கு குழந்தைய தர்றதுக்கு அல்லாஹ்க்கு சக்தி இருக்காதா? யாருங்க? ஒரு நபி, நபி அல்லாஹ்வுடைய நெருக்கமான நபி. குர்ஆன்ல 25 பெயர் சொல்லப்பட்ட ரசூல்மார்களில் ஒருவர். இந்த தாய் ஒழுங்கா நியத்து வச்சா, ஒழுங்கா பெத்தெடுத்தா, நல்ல பெயர் வைத்தா, நல்லவரிடம் வளர்க்க கொடுத்தா, வளர்க்க கொடுத்தவர் யோசிக்கிற அளவுக்கு அவ அல்லாஹ்ட உதவியை இறக்கிட்டான். இவர் யோசிக்கிறார், இந்த பொம்பளைக்கு வானத்துல இருந்து அல்லாஹ்வுக்கு பழங்களை கொடுக்க முடியும்னா ஏன் நமக்கு குழந்தை தரையல? ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹ், உடனே கையேந்தினா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கையேந்தி சொன்னாங்களாம், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ. யா அல்லாஹ், உன்னுடைய புறத்தால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு? தஃசீர் கலை வல்லுனர்களின் தலைவர், சொல்றார், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கும் போது 120 வயசாம். எத்தனை வயசு? 120 வயசாம். கொஞ்சாதிக்கு வயசு 99. கொஞ்சாதிக்கு 99 வயசு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 120 வயசு. சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 70 வயசு தாத்தாவும் ஒரு 69 வயசு ஒரு பாட்டியும் ஒரு வியோஜி கிட்ட போறாங்க, எங்களுக்கு குழந்தை இல்ல, ஏதாவது வழி இருக்கா? வியோஜி அடிச்சு விரட்டுவான். உங்களுக்கு இந்த வயசுலயா குழந்தை தேவைப்படுது, போய் கபரை தோண்டி வைங்க, மௌத்தாகிறதுக்கு ரெடியா. இதெல்லாம் தேவையில்லாத ஹாப்பெல்லாம் வைக்காதீங்க. இந்த வயசுல உங்களுக்கு ஏன் குழந்தை கிடைக்க போகுது? ஆனா படைத்த ரப்புல் ஆலமீன் எப்படியானவன், அவன் நினைத்தால் செய்வான். 120 வயசு வயசாளி கையேந்திராரு, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை வேணும். 99 வயசு கிழவி, குழந்தை பாக்கியமே கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, மலடிட்டாங்க. அதையும் சொன்னார், யா அல்லாஹ் வம்ராத்தி ஆகிர், என் மனைவி மலடி, இன்னி வகனல் ஆபமு மின்னி, என் எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது, முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு, ஏன் உடம்புல பிசிக்கலி எந்த ஃபிட்னஸும் கிடையாது, என் உடம்புல எந்த சக்தியும் இல்ல, என்னால புள்ள பெத்துக்க முடியாது. ஆனா மரியமுக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா எனக்கு புள்ளையத்தான். அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களுக்கு புள்ளையை நாங்கள் தந்து விடுவோம். இப்ப இவருக்கு ஆச்சரியம், எனக்கா புள்ளையா இந்த வயசுலயா? அது எப்படி? அல்லாஹ் சொன்னான், கால கதாலிக், அது அப்படிதான். அது எப்படி எனக்கு? அது அப்படிதான். கால ரப்புக ஹுவ அலைய ஹய்யின், அது உனக்கு தான் பெரிய விஷயம். அல்லாஹ் சொல்றான், எனக்கு சிம்பிள் மேட்டர், அது எனக்கு சிம்பிள், நான் நினைச்சதை செய்யறவன் இல்ல. உனக்கு குழந்தை தாரதுல எனக்கு ஒரு மேட்டரா? நீ இப்பதான் கேட்டிருக்க. எனக்கு அதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இல்ல, எனக்கு லேசான விஷயம். وَقَدْ خَلَقْتُكَ مِنْ قَبْلُ وَلَمْ تَكُ شَيْئًا. ஏ ஜக்கரியா, ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்க. ஒரு 120 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு அட்ரஸே இருக்கல்ல. இப்ப 29 வருஷத்துக்கு முன்னால எனக்கு அட்ரஸ் இருந்துச்சா? நான் யாருங்க? 50 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு அட்ரஸ் இருந்துச்சா? அட்ரஸே இல்லாம இருந்த உங்களை எனக்கு படைக்கலன்னா, வயசு போன உனக்கு குழந்தைய தாரது எனக்கு பெரிய வேலையா? நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. 3 நாள் யாரோடையும் பேசாம போய் மிஹராப்ல திக்ர்ல ஏறி குழந்தை கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, லேசான குழந்தை அல்ல, ரொம்ப விசேஷமான குழந்தை. அல்லாஹ் சொல்றான்,
எப்படியான குழந்தை? وَإِنِّي سَمَّيْتُهُ يَحْيَى. அல்லாஹ் சொல்றான், சம்மைதுஹு யஹ்யா, உனக்கு குழந்தைய தந்தாச்சு, அந்த குழந்தைக்கு நீ பேர் வைக்க தேவையில்ல, நானே பேர் வச்சு தர்றேன். என்ன பேரு? யஹ்யா. அது மாத்திரமா? லேசான பேரா? லம் நஜஅல் லஹு மின் கப்லு ஸமியா. இந்த உலகத்தில் யாருக்கும் இதுக்கு முன்னாடி யஹ்யான்னு நான் பேர் வைக்கவும் இல்லை. முதன் முறையா உன் குழந்தைக்கு தான் வைக்கிறேன் யஹ்யா. அல்லாஹ் சொல்றான் இரண்டாவது முஸத்திகம் பிகலிமத்தின் மின். இரண்டாவது சிறப்பு, அந்த குழந்தை யார் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை முதலாக ஈமான் கொள்ளக்கூடிய குழந்தை. ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் ஒரே பீரியட்ல வாழ்ந்தவர். கொஞ்சம் தான் வித்தியாசம். முதலாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்வார். இரண்டாவது வகான சய்யிதன், தலைவராக மாறுவார். வரசூலன், சய்யிதன் வரசூலன் வநபிய்யம் மினஸ் சாலிஹீன். சகோதரர்களே, தலைவராகுவாரு, நபியாக ஆகுவார். ரசூலன் அல்ல, ஹசூரன், ஹசூராக மாறுவார். ஹசூர்ண்டா என்னங்க? ஹசூர்ண்டா என்ன தெரியுமா? உலகத்துல அல்லாஹ் அனுப்பிய எல்லா நபிமார்களும் திருமணம் முடிச்சு புள்ள கூட்டி பெற்றுதான் வாழ்ந்தான். ஆனா ரெண்டு நபிமார் திருமணம் முடிக்கல. யார்? ஒன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் இறங்குவாங்களா இல்லையா? உலகம் அழியும் போது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது, வந்ததுக்கு பின்னாடி டமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய வெள்ளை மினாரால ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்திலிருந்து மலக்குமாருடைய இறக்கையில் தொங்கிக் கொண்டு இறங்குவான். முழு உலகமும் அதை பார்ப்போம். இறங்கினதுக்கு பின்னால, தஜ்ஜால கொன்னதுக்கு பின்னால, ஹஜ்ஜி செஞ்சு கல்யாணம் முடிச்சு குழந்தை கூட்டி எல்லாம் பெற்றதுக்கு பின்னாலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போவான். ஆனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிக்கல. ஏன்? அவர் ஹசூர். ஹசூருண்டா அல்லாஹ் அவரை எப்படி படைச்சிருந்தான்னா, உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மலக்கை போல அல்லாஹ் படைத்திருந்தார். மலக்குக்கு என்ன இல்ல? திருமணம் தேவையா? பெண்ணாசை இருக்கா? பெண்ணுடைய ஆசை இல்லாமல், திருமணத்துடைய தேவை இல்லாமல் ஒரு மலக்கை போல அல்லாஹ் அவரை படைத்திருந்தார். யார துவாங்க? ஒரு பொம்பளை செஞ்ச துவா. ஒரு பொம்பளை அல்லாஹ் கிட்ட வச்ச நேர்ச்ச. அந்த பொம்பளைக்கு ஒரு புள்ள கிடைச்சு, அந்த புள்ளைக்கு வானத்துல இருந்து சாப்பாடு இறங்கி, அதை பார்த்த ஒரு நபி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு, அந்த துவாவின் மூலமாக ஒரு தலைவர், ஒரு ஹசூரு, ஒரு முசத்திக்கு, இப்படிப்பட்ட கொள்கைகள் நிறைந்த ஒரு சங்கையான நபி அல்லாஹ் பரிசா கொடுத்த. பெண்கள் யோசிக்கணும் என்னத்த, இப்படி வரலாறு படைத்தவர்கள் தான் உலகத்தில் நபிமார்களின் தாய்மார். ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுக்கு பின்னால எத்தனை வரலாறு இருக்குது பாத்தீங்களா? ஆகையால் பெண்களே, நீங்கள் எல்லாம் லேசானவர்கள் அல்ல, லேசானவர்கள் அல்ல. சமூகத்தின் கட்டமைப்பே நீங்கள் தான். பெண்கள் எல்லாம் எப்படி தெரியுமா? மரத்துடைய ரூட், மரத்துடைய வேர போல மறைந்துதான் இருப்பாங்க. ஆனால் மறைந்து இருந்து இருந்து குடும்பத்தை, வீட்டை, கணவனை, பிள்ளைகளை, குழந்தைகளை சமைத்து சமைத்து அல்லாஹ்வோடு நெருக்கமாக மாத்தி உறுதியாக்க மரத்துடைய வேர் எவ்வளவு நிலத்துல உறுதியாகுமோ அந்த அளவுக்கு மரம் செழிப்பாக வளர்ந்து அப்படியே விருட்சமாக மாறும். எப்ப மரத்துடைய வேறு என்னால நிலத்துக்கு கீழே எல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா நீ மட்டும் வெளியில இருக்கிற, ஆம்பளைங்க மட்டும்தான் வெளியில சுத்துவீங்களா? ஆம்பளைங்க மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் போவீங்களா? நாங்களும் வெளியில வர போறோம், நாங்களும் சுத்த போறோம், நாங்களும் டிக்டாக் பண்ண போறோம், நாங்களும் என்ன மூஞ்ச மூடிக்கிட்டு நாங்களும் பயம் பண்ண போறோம். நீங்க மட்டும் அஜல்த்து மட்டும் தான் பயம் பண்ணுவீங்களா? நாங்களும் மூஞ்ச மூடிக்கிட்டு நாங்களும் பேசுவோம். அப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க. ஒரு மூஞ்ச மூடிக்கிட்டு மக்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருங்க அனுமதி தந்தது உங்களுக்கு? இதெல்லாம் இந்த காலத்துல ஒரு சர்வ சாதாரணமான கேவலமான விஷயம். டிக்டாக், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஒரு காலம் இருந்துச்சு, மாப்பிள்ளைய கல்யாணம் பேசினா மாப்பிள்ளை பார்த்தா ஒரு பொம்பளை வாய் திறந்து பேச மாட்டான். புகாரியில ஒரு பாடமே இருக்குதுங்க.
புகாரியில ஒரு பாடமே இருக்குது, பாபு இஸ்திலானில் பிக்ர். ஒரு கன்னி பெண்ணிடம் திருமண அனுமதி கேட்கிறது எப்படி? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இத்னுஹா சம்துஹா. அந்த பெண் வெட்கத்தால, ஆமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இவரை பிடிச்சிருக்கு அப்படி கூட சொல்ல மாட்டாளாம். அவள் அமைதியாக இருந்தாள் என்றால் அவளுக்கு இந்த திருமணம் பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் திருமணம் செய்து வைக்கலாம். இப்ப அப்படியா வந்து அது முன்னாடி உட்கார்ந்துகிட்டு, எனக்கு வர்ற மாப்பிள்ள மாசம் 2 லட்சம் சம்பளம் இருக்கணும், அவர்கிட்ட ஒரு BMW கார் இருக்கணும், அவருக்கு சென்னையில கடை இருக்கணும், விழுப்புரத்துல அவருக்கு காணி இருக்கணும், நிலம் இருக்கணும். இந்த கண்டிஷன் எல்லாம் இருந்தா தான் ஹைட் இத்தனை இருக்கணும், வெயிட் இத்தனை இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், காது இருக்கணும், என்னென்ன எல்லாம் சொல்றா. முன்னேற்றமான காலம், முன்னேற்றமான காலமாம், சமூகம் சீரழிந்த காலம். ஆகையால் பெண்களே, உங்களோட வாழ்க்கையை தடம் புரண்டு விடாதீர்கள், உங்களோட தடத்தை மாற்றி விடாதீர்கள். உங்களுடைய முன்னோர்களை பாருங்கள், நபிமார்களுடைய மனைவிமாரை பாருங்கள், ஆசியா ரலியல்லாஹு அன்ஹாவை பாருங்கள், அன்னை ஃபாத்திமாவை பாருங்கள், அம்மா ஆயிஷாவை பாருங்க. ஆயிஷா அம்மா முஸ்னத் அஹ்மதுல வருது. சுப்ஹானல்லாஹ், நீங்க யார வரலாறு படிக்க தேவையில்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறையும் ஃபாத்திமா நாயகியுடைய வரலாறை படிச்சா போதும், உங்களுக்கு முழு முன்மாதிரியையும் அல்லாஹ் வைத்திருக்க. எவ்வளவு அமைஞ்சி, எவ்வளவு சமைஞ்சி, எவ்வளவு பக்குவமா பேணுதலா உலகத்துல வாழ்ந்தாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட வீட்டுக்குள்ளதானே நம்முடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க, என் மாப்பிள்ளை என் வீட்டுக்குள்ள இருந்தார், அவர் இருந்த நேரம் எல்லாம் ஒரு மாப்பிள்ளைக்கு முன்னால எப்படி இருக்கணுமோ அத போல நான் இருந்தேன். ஒரு மாப்பிள்ளைக்கு முன்னால ஒரு பொம்பளை எப்படி இருக்கலாம்? எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், எந்த தடையும் கிடையாது. மேக்கப் பண்ணிக்கலாம், வேண்டிய ஆடை உடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். 2 வருஷம் 3 மாதங்களுக்கு பின்னால் என்னுடைய மாப்பிள்ளை, என்னுடைய கணவனுடைய கபருக்கு பக்கத்தில் இன்னொரு கபர் வந்தது. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா அம்மாக்கு யாருங்க? யாரு? வாப்பா. வாப்பாவுக்கு முன்னாடி கணவனுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. கொஞ்சம் மரியாதையோட, கொஞ்சம் டீசென்டோட தான் இருக்கணும். வாப்பா தகப்பனுக்கு முன்னாடி. தகப்பன் வந்த நாள்ல இருந்து ஒரு தகப்பனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் நான் அந்த கபரடி கிட்ட போவேன். யாரு? உயிரோட உள்ள தகப்பன் அல்ல, ஜனாசாவா கபருக்குள்ள இருக்கிறார். அவருக்கு முன்னாடி மார்க்க சட்டம் எடுத்து நடக்க வேண்டிய அவசியமே இல்லை, விரும்பின மாதிரி இருக்கலாம். தனி இருக்கிற பெண்ணு 10 வருடங்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டு 10 வருடங்களுக்கு பின்னால் அதுக்கு பக்கத்தில் இடம் கேட்டார். யாருங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா அம்மா விட்டு கொடுத்த இடம் தானே அது. உலகத்தின் சொர்க்கத்தை விட்டு கொடுத்தார். இன்னைக்கு கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி வருஷமா சண்டை. என்ன? ஒரு இஞ்சி, ஒரு அடி நிலம், இதுக்காக கோட்டா ஏறான் இறங்குறான். கூட பிறந்த அண்ணனுக்கு, தம்பிக்கு, அக்காக்கு, தங்கச்சிக்கு விட்டு கொடுக்கறதுக்கு மனசு. ஆயிஷா அம்மா எத்தனை கோடி கொடுத்தாலும் பொறுமா. சொர்க்கம் எல்லாரும் சொன்னாங்களே, சொர்க்கம் இது, உலகத்துடைய சொர்க்கம் இது, ரௌதா. அங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனக்காக வைத்திருந்த இடத்தை விட்டு கொடுத்தாங்க. உமர் கேட்கிறாரா, என்ன விட அந்த இடத்துக்கு உமர் தகுதிதான், அவரை கொண்டு அடக்குங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். வெளியே போயிட்டாங்க, அடக்கியாச்சு. சொல்றாங்க, என்னைக்கு உமர் என்னுடைய வீட்டுக்குள் வந்தாரோ அன்றிலிருந்து முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, மா தகல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் பிஸ்யாபி. என்னை முழுமையாக மறைத்து ஃபேஸ் கவர் பண்ணாமல் நான் ஒரு நாளும் அந்த கபரடிக்கு போனது கிடையாது. யாருங்க? கபர்ல இருக்கிற அந்நிய ஆணுக்கு முன்னாடி தன்னை முழுமையாக மறைத்து கொண்ட தாய். இப்ப உள்ள ஆயிஷாவுடைய நிலைமை என்ன? இப்ப உள்ள பாத்திமாவுடைய நிலைமை என்ன? எல்லாம் கேள்விக்குறியா மாறி போயிருக்கு. ஆகையால் பெண்களே, நீங்கள் லேசான படைப்பல்ல.
பெண்களே உங்களோட கடமை உடுப்பு கழுவுறதும் சோறாக்குறதும் துணி துவைக்கிறதும் மட்டுமல்ல, அதெல்லாம் மேலதிகமான விஷயம். பெண்களே உங்களோட கடமை கணவனை சந்தோஷப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்களுடைய கடமை உங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாக அமானிதமாக தந்த பிள்ளைகள், குழந்தைகள், கணவன், இவர்களுக்கு தீனை வழங்குவது, இவர்களுக்கு மார்க்கத்தை கொடுப்பது, இவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் வாழ்வது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை எடுத்து நடப்பது, அந்நிய ஆண்கள் மஹ்ரம் பேணி நடப்பது, இது உங்களுடைய தலையாய கடமை. அல்லாஹ் நாளை கேட்க மாட்டான், மாப்பிள்ளைக்கு சோறாக்கி கொடுத்தியா, உடுப்பு கழுவி கொடுத்தியா? இதெல்லாம் மேலதிகமான விஷயம். அல்லாஹ் முதலாவது கேட்க போறான், தீனை பத்தி கேட்க போறான், தொழுகையை பத்தி கேட்க போறான். உங்களோட போன்கள் கொஞ்சம் சிந்திங்க. நாங்க நாளைக்கு மௌத்தா போனா இந்த போன், அல்லாஹு அக்பர், ஒரு காலம் மகரிபுக்கு பின்னால தாய்மார்களுடைய சத்தம் வீடுகள்ல குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கும். இப்ப என்னன்னா சைத்தானுக்கு முன்னாடி போய் குந்திருக்காங்க. 7 மணிக்கு ஒரு சைத்தான், 7:30 ஒரு சைத்தான், 8:30 ஒரு சைத்தான், 9 மணிக்கு ஒரு சைத்தான். அதுல ஒரு சைத்தான்ல காட்டுவான் மாமியாவும் மருமகளும் சண்டை பிடிப்பது எப்படி. அடுத்த சைத்தான்ல காட்டுவான் மருமகளை திட்டம் போட்டு கொலை செய்வது எப்படி. 3வது சைத்தான்ல காட்டுவான் கணவனையும் தாயையும் பிரிப்பது எப்படி. அதை பார்த்துட்டு இது அது மாதிரி இங்க நடக்கும், அது மாதிரி நடக்கும். நடக்குதா இல்லையா? முழு சமூகம், இலங்கையில உள்ள, இந்தியால உள்ள முஸ்லிம் சமுதாயம் கெட்டு குட்டிச்சோராகி நாசமா போறதுக்கு அடிப்படை காரணம் இந்த சின்ன திரையும் பெரிய திரை. இதை யாரும் மறுக்க முடியாது. ஏரியா ஆஃப் வெல்கரிட்டி, அசிங்கத்துடைய கேவலத்துடைய ஏரியா இந்த சினிமா, இந்த சின்ன திரை. அவள் பணத்துக்காக காசுக்காக மேக்கப் பண்ணிட்டு நடிக்கிற நடிப்பெல்லாம் இவள் நிஜத்துல ரியல்ல செய்ய பார்க்கல. வேடிக்கையா சொல்லுவாங்க, அவங்க அசரத்து ஒண்ணுதான், மாமியா மருமக சண்டை முத்தி போய் என்ன செஞ்சிட்டாங்களாம், கடைசியா மருமகன் மகன் மாப்பிள்ள கணவன் வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த பொண்ணு அப்படியே ஒரு உலக்கையை எடுத்து மாமியாட கழுத்துல குத்தி, இப்ப மாமியா சக்கராத், உலக்கையால மாமியாவுடைய கழுத்து நசிச்சிட்டான். நசிச்சதோட மாமியாக்கு சக்கராத்து இப்ப கிளவி இழுத்துக்கிட்டு இருக்குது. இப்ப கணவன் வர்றான், வந்ததோட இந்த பொம்பளை ஓன்னு அழுகுதான், ஹலோ மாமியா விழுந்துட்டாங்களே, அம்மா விழுந்துட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சே, அம்மா கடைசி நிலைமையில இருக்கிறாங்களே, இப்படி எல்லாம் ஆயிடுச்சே, ஐயோ ஐயோ ஒரு நடிப்பா அந்த பொம்பளை போட்டுருச்சு. நல்லா ஆக்டிங். இப்ப இவனுக்கு கொஞ்சம் அவளோ இவனுக்கு மூளை பத்தாது. அப்படியா அப்படியா அங்க பொம்பளை, இந்த தாய் சக்கராத்துல இருந்த அந்த பொம்பளை அந்த கிழவி என்ன செஞ்சிச்சான், சாவுறதுக்கு முன்னாடி இவளை போட்டு கொடுத்துட்டு தான் சாவும். என்னால பேசத்தானே முடியாது. அந்த கிழவி என்ன செஞ்சான், கைய நீட்டி சொல்லிச்சான், உலகையே காட்டிச்சான், உலகையே காட்டிச்சான். அடுத்தது கழுத்தை காட்டிச்சான், அடுத்தது அந்த மருமகளை காட்டிச்சான். அப்பயும் இவனுக்கு படல, இவனுக்கு புரியல, என்ன சொல்றாங்க புரியல. இவன் கேட்டானா மனைவி கிட்ட, எங்க அம்மா என்ன சொல்லுது, கடைசியா ஏதோ சொல்லுது, என்ன உலக்கைய காட்டுது, கழுத்தை காட்டுது, அப்புறம் உன்னை காட்டுது, என்ன உங்களுக்கு இது கூட புரியலையா? நான் மௌத்தாக போறேன், கடைசியா உலக்க மாதிரி நிக்காம என் கழுத்துல இருக்கிற செயின் எடுத்து மருமகள் கலையில போடு, நான் சாவறதுக்கு முன்னாடி அதையால செயின்டிச்சான். எப்படி? அத போல இன்னைக்கு என்னத்தை சொல்ல வரேன்னா, இந்த சினிமாக்களால சீரியாக்களால குடும்பமே குட்டிச்சோரா போய் நாசமா போயிடுச்சு. குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆன்னு வாயை பொழந்துகிட்டு பாக்குறது, அந்த குழந்தை எப்படிங்க உருப்படும்? அல்லாஹ்வையும் ரசூலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுகளையும் படித்து கொடுக்க வேண்டிய காலத்துல சினிமாவையும் சீரியலையும் காட்டினீங்கன்னா, நீங்க போய் மகரிபுக்கு பின்னால நீங்க சீரியல் டிவிக்கு முன்னால உட்கார்ந்தா அந்த குழந்தை என்ன செய்யும், அவன் ரூமுக்குள்ள போயிட்டு பேஸ்புக் பார்க்க ஆரம்பிச்சு, யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அவன் போன்ல நமக்கு தெரியாததெல்லாம் நமக்கு சொல்லி தர ஆரம்பிப்பான். ஆகையால் இதெல்லாம் லேசான விஷயம் அல்ல. சமூகத்தை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக கூடிய ஆக முக்கியமான கருவிதான் இந்த டிவி, இந்த டிஷ் ஆண்டனா, இந்த போனு எல்லாம் அல்லாஹ்வுக்கு தூரமாக்குறது. அவசியமா பாவீங்க, அளவா பாவீங்க. அதான் கலீல் அஹ்மத் கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திண்டுக்கல் யூசுஃபியாவுடைய முதல்வர் போனை காட்டி கேட்டாங்களாம், ஸ்மார்ட் போன் இது என்ன, இதுக்கு என்ன சொல்றது?
சொன்னாங்களாம் அவசியமான சைத்தான். எப்படி? அவசியமான சைத்தான், சைத்தான் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இது வச்சிருக்காம இருக்கவும் முடியாது, அது இல்லாம இருக்க முடியல. தேவைதான், கால் பண்ணணும், தேவை இருக்குது, எல்லாருக்கும் அதுல தேவை இருக்குது. ஆனா நம்முடைய வாழ்க்கை 24 மணி நேரம் அதுல இல்லை. நம்முடைய வாழ்க்கை வேறு. நம்ம எவ்வளவு குர்ஆனை படிக்கணும். நம்முடைய முன்னோர்களை பாருங்க, ஆயிஷா நாயகிய பாருங்க, 2000க்கு மேற்பட்ட ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இல்லைன்னா இன்றைக்கு இஸ்லாத்துல குடும்ப வாழ்க்கையுடைய சட்டமே. பெண்களுக்கு தன்னுடைய சொந்த சுத்த விஷயங்கள் சம்பந்தமான சட்டங்களே இப்ப தெரியாது. ஆகையால் பெண்களே, நீங்கள் உயர்ந்தவர்கள், சொந்தத்துக்குரியவர்கள், சொர்க்கத்துக்கு வழியை காட்டக்கூடியவர்கள். அதுவும் சிறப்பான இந்த செஞ்சியில் மாஷா அல்லாஹ் ஒரு அமைதியான, செழிப்பான, கண்ணியமான ஒரு ஊர். அல்லாஹ் பிறந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். நல்ல மக்கள், நல்ல பண்பு, நல்ல அரவணைப்பு, அன்பும் பண்பும் இரக்கமும் நிறைந்த ஒரு ஊர். சகோதரர்களே, மௌத்து வரைக்கும் அல்லாஹ் இந்த ஊரையும் கபூல் செய்யணும். இந்த ஊர்ல உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாரையும் கபூல் செய்யணும். ஆனால் உங்களிடம் நான் கடைசியாக கெஞ்சி கேட்டுக்கொள்ளும் விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு நாடிய முன்னேற்றத்தை துனியாவுல தருவான். தயவு செய்து ஆண்களும் பெண்களும் மறுமையை பற்றி சிந்திக்க ஆரம்பியுங்கள். தொழுகைக்கு எப்படி மக்களை இழுக்கலாம், தொழுகையாளிகளுடைய வீதத்தை எப்படி அதிகரிக்கலாம், எப்படி மக்களை போய் அலைஞ்சி திரிஞ்சி பாடுபட்டு கால கைய பிடிச்சாவது இந்த பள்ளிவாசலுக்கு கொண்டாங்க. பெண்களே, கணவன்மாரு, வயது வந்த ஆண்கள் உங்களோட வீட்டுல தொழாம உட்கார்ந்து இருக்கிறானா, அகப்பையால அடிச்சாவது விரட்டு. போ, உனக்கு சோறு தர மாட்டேன், நீ தொழலன்னு முடிவெடுங்க. இதுக்கு பின்னால தொழாத உனக்கு ஒரு பச்சை தண்ணி தரமா? தொழு, அல்லாஹ் வணங்கு, வீட்டுல தருத்திரியத்தை உண்டாக்காது, கெட்ட நண்பர்களோட சேராது, கெட்ட விஷயங்களை பார்க்காது, போதை கடுமையானவங்களோட தொடர்பா இருக்காது. இந்த விஷயத்தில் நீங்க கவனம் செலுத்துங்க. ஒரு 4-5 வருஷத்துல பாருங்க, தொழுகை வீதம் கூட கூட போதை ஒளிந்து போக போக வாலிபர்களுடைய ட்ரக்குகள் மாற மாற, குறிப்பா வாலிபர்கள் எல்லாரையும் கட்டி கொண்டாந்தாவது ஒரு ப்ரோக்ராம் செய்யும். இருக்கிற வாலிபர்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டாந்து பள்ளிவாசல்ல கட்டி வச்சாவது அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா வாலிபர்கள் முழுமையா டார்கெட் பண்றாங்க. எப்படி பள்ளியை விட்டு தூரமாக்கலாம், எப்படி குர்ஆனை விட்டு தூரமாக்கலாம். ஆகையால் பெண்களே, ஆண்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. உங்களோட குழந்தைகள்ல ஒரு 4 பிள்ளையா 3 பிள்ளையா ஒண்டையா ஹாபிஸாக்குங்க, ஆலிமாக்குங்க. நீங்க மௌத்தா போனா உங்களுக்கு ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு ஒரு குழந்தையாவது உருவாக்குங்க. உங்களுக்கு என்ன சொத்து செல்வம் இருந்தும், செஞ்சியில 100 ஏக்கர் இருந்தாலும் 1 ஏக்கர் கூட உங்க கபருக்கு வராது. உங்க வீட்டுல 1000 பவுன் தங்கம் இருந்தாலும் 1 கிராம் தங்கம் கூட உங்க கபருக்கு வராது. நீங்க உலகத்துல அல்லாவுக்காக என்னென்ன நல்லவர்கள் செய்றீங்களோ, என்னென்ன சதக்கா ஜாரியாக்கள் செய்றீங்களோ, அது மாத்திரம்தான் உங்க கபருக்கு வரும். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம், அல்லாஹ்வோடு நெருங்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பானா.